23/10/1990. 23/10/1990. பிறந்த நேரம்? ஆமாம். 3:21 PM. 3:21 PM. பிறந்த இடம் ஐயா? கள்ளக்குறிச்சி மேடம். கள்ளக்குறிச்சி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. மேடம் ராசி வந்து கும்ப லக்னம் மேடம். கேட்டை நட்சத்திரம் மேடம். கும்ப லக்னம், கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி. ஆமாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க ஐயா. நான் உங்க ப்ரீகேஜி மாணவருங்க ஐயா. ப்ரீகேஜி இல்ல மாணவன் சொன்னா என்ன கேள்வி கேட்டீங்க? ப்ரீகேஜி மாணவருங்க ஐயா. நான் ஆரம்ப நிலை மாணவர் ஜோதிடத்துல. சரி, மனைவி ஜாதகத்துல என்ன சந்தேகம்? இப்பதான் உங்களுக்கு மனைவிக்கு நடக்குதுங்க ஐயா. அரசாங்க வேலை என்ன கிடைக்குமான்னு கேட்க. சூரிய தசை, சுக்கிரபுக்தி, அரசு வேலைக்கு 10ஆம் இடத்தோடு 10ஆம் இடத்திற்கு பக்கத்துல. சரி, அடுத்து சந்திர தசை நல்லா இருக்கும், மனைவிக்கு அரசு வேலை கிடைக்கும். டீச்சிங் சம்பந்தப்பட்ட, பேங்கிங் சம்பந்தப்பட்ட 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டாலே நிதித்துறை, நீதித்துறை, சொல்லிக் கொடுக்கக்கூடிய துறை அமைப்புகள்னு சொல்லுவேன். சொல்லிக் கொடுத்த அவர் ஆர்வம் இல்லாம இருக்காங்க, அதனாலதான். முதல்ல அவங்களுக்கு ஆர்வம் இருக்கணும் இல்லையா? அவங்களுக்கு இது வரைக்கும் ஆர்வம் வராது. சந்திரதசை நடக்கும்போது நெகட்டிவ் வருமே, ஆர்வம் இருக்கணும்ல. ஜோதிடம்ன்றது என்ன? நம்மளா அவங்களுக்கு கொண்டு போய் அரசு வேலையை முதல்வராக வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வீடு தேடி வந்து கொடுப்பாரு. அவங்களுக்கு ஆர்வம் இருக்கலாம். அவங்களுக்கு ஆர்வம் இல்லாம கேள்வியே தப்பு இல்லையா? நான் இதைத்தான் அடிக்கடி சொல்லுவேன். சூரியன் நீச்சமாயி சுக்கிரன் ரொம்ப கணக்குல தாங்க இருக்கிறார், அதனாலதான் எனக்கு ஒரு டவுட். அதெல்லாம் கரெக்ட். சூரியன் வந்து நீச்சமானாலும் திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறார், அம்சத்துல சனியோடு சேர்ந்துருக்கிறது தான் தப்பு. அதை விட முக்கியமா சந்திரதசை நடக்கிறது தான் தப்பு. நேரடியான வேலை அமைப்புகள் கிடைக்கவே கிடைக்காது. அதிகாரம் இல்லாத துறைகள்னு சொல்லப்படக்கூடிய சொல்லிக் கொடுத்தல், வங்கி தொழில், இந்த மாதிரியான அமைப்புகள் தான் இந்த மாதிரியான ஜாதகத்துக்கு கிடைக்கும். டீச்சிங்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்களா? இல்லைங்க, டீச்சிங்ல இன்ட்ரெஸ்டா இல்லைங்க. ஆனா அவங்க வந்து இந்த உணவு சம்பந்தப்பட்டதுல ஒரு ஆர்வமா இருக்காங்க. பிறந்ததுலேருந்து கள்ளக்குறிச்சியிலே இருக்கிறாங்களா, வேற எங்கேயாவது வெளியில போயிட்டு இது இருக்காங்க? அவங்க வந்து பெங்களூர்ல கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாங்க ஐயா. சரி. பிஃபோர் ஆஃப்டர் மேரேஜிங் கள்ளக்குறிச்சியில இருக்காங்க. உணவு தொழில் சம்பந்தமான தொழில் தாங்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா வந்து சந்திரன் தான் அவங்களுக்கு சுபத்துவமாக இருக்கிறாரு. மேக்கப்பு, அழகு, உணவுத்துறை, அரிசி மாதிரியான அமைப்பு, பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இதில் தாங்க அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். கும்ப லக்கணத்திற்கு சந்திரதசை நல்லா இருக்காதுங்க. நல்ல வேலையாக குருவின் பார்வையில் இருக்கிறனால ஆதிபத்திய கெடுதல்களை செய்ய மாட்டார், ஒரு வேலை அமைப்புகளை கொடுப்பார். புரியுதுங்களா? தசா அமைப்புகள் முக்கியம். சூரிய தசை தான் நடக்குது. சூரிய தசை தான் நடக்குது. சூரிய தசையில் சுக்கிரபக்தி வரப்போகுது, டிசம்பர் மாதம் வரப்போகுது. அடுத்த வருஷம் டிசம்பர் மாதத்துலேருந்து சந்திர தசை ஆரம்பிக்க போகுது. வேலையில் தொழிலில் ஏதாவது வேலையில் தான் கொண்டு போவார், முதலீடு இல்லாத ஒரு தொழிலில் கொண்டு போவார். சந்திரன் வந்து முதலீடு பற்றி பெருசாக எதுவும் செஞ்சிடாதீங்க, கடன் தொல்லைகள் வந்துடும். முதல்ல ஜோதிடம்ன்றது வந்து சம்பந்தப்பட்டவர்கள் அவங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து தான் கேட்கணுமே தவிர, எனக்கு வந்து என் புள்ள வந்து பிரதமராகணும்னு ஆசைங்க. எனக்கு என் புள்ள பிரதமராகணும்னு ஆசை கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு இருக்கு இல்லையா? ஆனால் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இருக்கணும். அவங்களுக்கு இருந்தால் தான் அந்த லட்சியம் இதெல்லாம். ஆக அடுத்தவங்களுடைய ஜாதகத்துக்கு எனக்கு ஐயா ஒரே ஒரு டவுட்டுங்க. இப்ப சந்திரன் நீச்சமாயி குரு பார்த்துருக்காருங்க ஐயா, அதனால நீச்சபங்க ராஜயோகம் இருக்காதுங்க. நீச்சபங்க ராஜயோகம் இருக்காது. அவர் சுபத்துவமாக இருக்கிறார். நீச்சமாக இருந்தால் அவர் பங்கமாக இருக்கணும்னா அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் உச்சம், ஆட்சி, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கணும். நீச்சபங்க ராஜயோகம் இல்லை. ஆனால் அவர் வளர்பிறையாகி நீச்சமாக இருக்கனால சந்திரதசை கெடுதலை செய்யாதுங்க. அதுக்காக கடன் தொல்லைகளை கொடுக்குங்க. ஒரு வீடு வாகனம் வரும், கடன் தொல்லை என்ன பண்ணணும்னா சந்திரனத்துக்கு அப்படியே இடம் நகர்த்தி வச்சிட முடியாது. சந்திரதசை அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இதைத்தான் நீங்கள் பரிகாரம்னு சொல்லாமல் அப்படியே மூக்கு தூக்கி அப்படி சொல்றீங்க. பரிகாரம் பண்றதுன்னு கேக்குறீங்க, அப்படித்தானே? பரிகாரம்லாம் பண்ணா ஒன்றும் நடக்காதுங்க. பரிகாரம் பண்றது இல்லைங்க, பிசினஸ் பண்ணலாமா இல்லை வேலைக்கு போறதா கேக்குறேங்க. வேலைக்கும் போக சொல்லுங்க. பணம் முதலீடு இல்லாத தொழில் பண்ணுவாங்க. வேலை அமைப்புகள் கண்டிப்பாக நீடிக்கும். 6ஆம் அதிபதி வேலையைத்தான் கொடுப்பாரு. நல்ல வேலையாக உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறாரு. அதனால பெரிய தொல்லைகள் எதுவும் இருக்காது. அவருக்கு பாவத்துவம் இல்லை. செவ்வாய் மட்டும் அவரை பார்ப்பது நல்லது. செவ்வாய் கூட சேர்ந்து சனியோ ராகுவோ இருந்தால் தான் அவருக்கு தொல்லை. அவர் நீச்சனாக இருந்தாலும் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறாரு. முதலீடு இல்லாத சிறிய தொழில்களை பண்ணுவாங்க. அது சந்திரனுடைய தொழில்களாக இருக்கும். நீங்கள் இப்போ சொன்ன உணவு தொழில் சந்திரனுடைய தொழில். சந்திரன் நீச்சமானா உணவு தொழில் வரும். அதுவும் அரிசி கிரிசின்ற மாதிரியான சாப்பிட்ற பொருள், வெள்ளை நிற பொருட்களுக்கெல்லாம் அவர் தான் காரணம். உணவு தொழிலை பண்ணுவாங்க, கூடவே வேலை செய்வாங்க. பெரிய அளவில் சோதனைகள் வராது. புரியுதுங்களா?
சரிங்க சரிங்க பெரிய அளவில் சோதனைகள் வராது. ஒரு 10 வருஷ தசை கடனை கொடுக்கும். கடனை எப்படி கொடுக்கும்? வீடு, வாசல், வாகனம் இந்த மாதிரியான சிறு சிறு கடன்களை கொடுக்கும். மற்றபடி இந்த சந்திர தசை சோதனைகள் இல்லாத அளவுக்கு நல்லாவே இருக்கும். லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டில் உட்காந்துருக்கறனால எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல ஜாதகம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா. வணக்கம்.